வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதிக்கும் பெண் உரிமைக்கும் எதிராக பாஜக அரசு செயல்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியை குறை கூற எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வித உரிமையும் இல்லை. அமைச்சர் ஏவா வேலு பதிலடி. தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்காதீர்கள். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். இன்று விண்ணில் பாய்கிறது PSLV-C 59 ராக்கெட். தெலுங்கானாவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.3 பதிவு. சமூக நீதிக்கும் பெண் உரிமைக்கும் எதிராக பாஜக அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெறும் அகில இந்திய சமூக நீதி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சமூக நீதியை பாஜக அரசு பின்பற்றவில்லை எனவும், மகளிர் முன்னேற்றம் மற்றும் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்தை பாஜக அரசு விரும்பவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுவதே சமூக நீதி என பேசினார். மேலும் ஒன்றிய அரசில் காலியாக உள்ள OBC SC பணியிடங்களை நிரப்பவும், SC ST OBC பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கவும், நீதித்துறை நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கான ஆணைகளை பிறப்பிக்கவும், தமிழ்நாட்டின் முயற்சிதான் அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான முதல் திருத்தத்திற்கு பிரதமராக இருந்த நேருவை ஊக்குவிக்க காரணமாக அமைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். தமிழ்நாட்டில் உதயமான திராவிட இயக்கத்தோட முற்போக்கு கருத்துக்கள், மானுட வளர்ச்சிக்கான கருத்தியல்கள், அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அகில இந்திய தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை மீட்டெடுக்க இப்படிப்பட்ட மாபெரும் அமைப்பை உருவாக்கி நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எப்படி பாஜக பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான கட்சியோ, அதே மாதிரி பெண்களுக்கும் விரோதமான கட்சி தான். அதனாலதான் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குறத மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை ஒரே ஒரு கட்சியை தவிர மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இருந்த எல்லா கட்சிகளும் ஆதரிச்சு வாக்களிச்சாங்க. ஆனா அது செயல்பாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்ற தடைய பாஜகவே அந்த சட்டத்துக்குள் சரத்துக்களா எழுப்புச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு, அதை வைத்து தொகுதி மறுவரைகள் முடிந்த பிறகு மகளிருக்கு 33 விழுக்காடு தருவோம்னு சொன்னாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவே தடையும் போட்டிருக்கு. மகளிர் இடஒதுக்கீட்டை தடுத்து சதி செஞ்ச மாதிரியே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் பாஜக அரசு முன்வரல. சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்தி வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டசபையில நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்திய மக்கள் எல்லோருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் சம உரிமை மற்றும் வாய்ப்பு கிடைக்கிறத உறுதி செய்யும் வகையில திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம். இதை செயல்படுத்த பாஜக அரசு மறுக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை வச்சு உண்மையான சமூக நீதியை வழங்கணும்னு தான் தயங்குறாங்க. இதுக்கு எதிராக நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும். நீதித்துறையில இடஒதுக்கீடு செயல்பாட்டுக்கு வரணும். இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமுதாயத்தினருக்கு பதவி உயர்வுல இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படணும். சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், சமதர்மம், சமத்துவம், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கருத்தியல், இவை உயிர்வாழ் இந்தியாவே இணையற்ற இந்தியா. சமூக நீதி இந்தியாவை உருவாக்க, சமதர்மம் இந்தியாவை உருவாக்க, சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியை குறை கூற எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வித உரிமையும் இல்லை என அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறையின் முன்னெடுப்புகளால் பல்வேறு கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெடுஞ்சாலை குறித்து அவதூறு பரப்பும் நோக்கில் விமர்சனம் ஒன்றை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதற்கு பதிலடி தரும் வகையில் அமைச்சர் ஏவா வேலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1505 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும், மேலும் 328 பால பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து எடப்பாடி ஆட்சியில் முடிக்காமல் விட்டு சென்ற நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த 38 ரயில்வே மேம்பாலங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சராக நெடுஞ்சாலைத்துறையையும் பொறுப்பில் வைத்திருந்த எடப்பாடியாருக்கு இந்த ஆட்சியினை குறை கூற எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி,
தமிழ்நாட்டில் இந்தி கற்றுக்கொள்வதை நாங்கள் தடுக்கவில்லை எனவும் இந்தியை திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில்தான் இந்தி கற்றுக்கொண்ட போது கேலி செய்யப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். சூரிய ஒளிவட்ட ஆய்வுக்கான 2 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C 59 ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் புரோபா 3 என்று பெயரிடப்பட்ட ஒகல்டர் மற்றும் கொரோனா கிராப் என்ற 2 செயற்கைக்கோள்களை உருவாக்கியுள்ளது. இந்த செயற்கைக்கோள்கள் சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்யும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 550 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ ஏவுதளமான ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று மாலை 4:08 மணிக்கு PSLV-C 59 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்படுகிறது. தெலுங்கானாவின் முழுகு மாவட்டத்தில் 5.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானாவின் முழுகு மாவட்டத்தில் 5.3 ரிக்டர் அளவில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் அதிர்வுகள் ஐதராபாத்திலும் உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தெலுங்கானாவின் ஐதராபாத், ஹனுமன்கொண்டா, கம்மம், பத்ராத்ரி, கொத்தகுடேம் உள்ளிட்ட இடங்களிலும் ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடா, ஜக்கையாபேட்டை, திருவூரு, கம்பாலகுடேம் ஆகிய இடங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலையில் ஏற்பட்ட இந்த திடீர் நிலநடுக்கம் பொது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் அல்லது பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும், பூகம்பங்களின் போது நெரிசலான அல்லது பாதுகாப்பற்ற கட்டமைப்புகளை தவிர்க்குமாறும் நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முன்னதாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று நள்ளிரவு 12:24 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு பிலிப்பைன்ஸை தாக்கிய இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.6 பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநில கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விடுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் உயர்கல்வித்துறை சார்பில் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு விடுதி கட்டப்பட்டுள்ளது. இந்த விடுதி கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், மருத்துவம், சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீலகிரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டதால் பெரிய அளவு சேதங்கள் இல்லை என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உட்பட மாவட்டம் முழுவதும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன் தலைமையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உதகையில் உள்ள நொண்டிமேடு பகுதியில் வீடு இடிந்து ஒருவர் உயிரிழந்ததால் அப்பகுதியில் உள்ள மக்களை தலையாட்டு மந்து நகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் மு. பெ. சாமிநாதன் அவர்களுக்கு நடத்தப்படும் சிறப்பு மருத்துவ முகாம்களை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு குளிர்கால கம்பளிகள் மற்றும் நிவாரண பொருட்களையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் அபாயகரமான மரங்களை அகற்றுவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அவர், அபாயகரமான மரங்கள் படிப்படியாக அகற்றப்படும் எனவும் வனத்துறை சார்பில் வெட்டப்படும் மரங்கள் பேப்பர் தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உதகையில் தலைகாட்டு மந்து பகுதியில் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மழையால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கான முகாம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். இதில் ஏறத்தாழ 102 பேர் இங்கே இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அதில் ஆண்கள் 30, பெண்கள் 47, குழந்தைகள் 25 என்கிற வகையில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் தேவையான உடைகள் கூட இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர்களின் ஆணைக்கிணங்க இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் மழை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த இந்த நீலகிரி மாவட்டத்தில் அந்த அளவுக்கு அதிகமான மழை இல்லை. இருந்தாலும் அரசும்
மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அடிப்படையில் தயாராக இருக்கிறது. மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தரமான உணவு இங்கே இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இரவு உணவு, அதேபோல் முட்டை, இப்படி காலை மதியம் என்கிற வகையில் சிறப்பாக நடைபெற்றது. அதுபோக மருத்துவ முகாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இங்கே பரவலாக நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே இந்த பகுதியிலேயே, இந்த நகராட்சி நடுநிலைப் பள்ளியிலேயே இந்த முகாம் நடைபெற்றது. முதலமைச்சரின் மனதிற்கு நெருக்கமான துறையாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கம் திருமண மண்டபத்தில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு 96 மாற்றுத்திறனாளிகளுக்கு 37,52,563 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் நடத்தி முடிக்கப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் காலத்தில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிநல வாரியம், கல்வி உதவித்தொகை மற்றும் இலவச உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செய்து வருவதாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன தேவை என்பதை விரைந்து செய்யக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். அமிர்தசரஸ் பொற்கோவிலில் பணியில் இருந்த பஞ்சாப் மாஜி துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். பஞ்சாபில் பலமுறை ஆட்சியில் இருந்த அகாலிதளம் கட்சியை சேர்ந்தவர் சுக்பீர் சிங் பாதல். முன்னாள் முதல்வர் மறைந்த பிரகாஷ் சிங் பாதலின் மகனான இவர் பஞ்சாபின் துணை முதலமைச்சராக இருமுறையும் பிரோஸ்பூர் லோக்சபா தொகுதி எம்பியாகவும் பதவி வகித்துள்ளார். சீக்கிய மதத்தை நிந்தனை செய்த தேரா சச்சா சௌதா அமைப்பின் தலைவருக்கு அப்போது துணை முதல்வராக இருந்த சுக்பீர் சிங் பாதல் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மன்னிப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விவகாரங்களை சீக்கிய மதத்தின் உயரிய அமைப்பின் அகாலி தக்த் விசாரித்த போது குற்றங்களை ஒப்புக்கொண்ட சுக்பீர் சிங் பாதல் அகாலி தக்த் முன் கடந்த ஆகஸ்டில் பகிரங்க மன்னிப்பு கோரினார். இதனை அடுத்து அவருக்கு அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சுத்தம் செய்யும் பணியை தண்டனையாக வழங்கினர். இந்நிலையில் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் பணியில் இருந்த பஞ்சாப் மாஜி துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய போது அருகே இருந்தவர்கள் உடனடியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை பிடித்ததால் அதிர்ஷ்டவசமாக சுக்பீர் சிங் பாதல் உயிர் தப்பினார். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை பஞ்சாப் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவின் மார்க்கெட் வாடி கிராமத்தில் உள்ள மக்கள் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் மீது சந்தேகம் எழுப்பியதால் ஓட்டுச்சீட்டு முறையில் மறுதேர்தல் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டசபைக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மகாயுதி கூட்டணி 230 இடங்களில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. சோலாப்பூர் மாவட்டத்தின் மல்ஷிரா சட்டசபை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராம் சத்பு தேவை தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவை சேர்ந்த உத்தம் ஜன்கர் 13,147 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்நிலையில் மல்ஷிராஸ் தொகுதிக்கு உட்பட்ட மார்க்கெட் வாடி கிராம மக்கள் இந்த வெற்றியில் சந்தேகம் எழுப்பினர். இந்த கிராமத்தில் மொத்தம் 2000 ஓட்டுகள் உள்ள நிலையில் 1900 பேர் ஓட்டளித்துள்ளனர். இதுவரை தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளர் உத்தம் ஜன்கருக்கு ஆதரவாகவே இந்த கிராமத்தில் ஓட்டளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை ஜன்கர் 843 ஓட்டுகள் மட்டுமே பெற்றுள்ளார். பாஜக வேட்பாளர் சத்புதே 1003 ஓட்டுகள் பெற்றுள்ளார். இதனால் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் மீது சந்தேகம் கிளப்பிய கிராம மக்கள் ஓட்டுச்சீட்டு முறையில் மறுதேர்தல் நடத்தும்படி மாவட்ட நிர்வாகத்தை அணுகிய போது அவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து மார்க்கெட் வாடி கிராமத்தில் ஓட்டுச்சீட்டு முறையில் மறுதேர்தல் நடத்த இருப்பதாக கிராம மக்கள் நேற்று அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 2 முதல் 5 வரை இந்த கிராமத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பள்ளி மாணவன் குடும்பத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நிதியுதவி அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் பிச்சனூர் கிராமத்தை சேர்ந்த பழனி என்பவரின் மகன் குமரன் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார்.
இந்நிலையில் ஏரியில் நீர் நிரம்பியுள்ளதை வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றபோது நிலத்தில் அறுந்து விழுந்து கிடந்துள்ள மின்கம்பியை மிதித்து மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த துயர செய்தியை அறிந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 4 லட்சம் ரூபாயை இழப்பு நிதியாக மாணவனின் குடும்பத்திற்கு நேரில் சென்று வழங்கியுள்ளார். மீஞ்சூர் அருகே உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த நபர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வள்ளூர் மின்னகரை சேர்ந்த வினோத்குமார் என்ற இளைஞர் அத்திப்பட்டு உடற்பயிற்சி கூடத்தில் தினமும் உடற்பயிற்சி செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அந்த வகையில் வினோத்குமார் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அறுபடை வீடு தனியார் மருத்துவமனையில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகளை வெளியேற்றும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள அறுபடை வீடு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மருத்துவமனை முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. எனவே மழை வெள்ளத்தில் சிக்கிய நோயாளிகள் மற்றும் மாணவர்களை பேரிடர் மீட்பு குழுவினர் கயிறு கட்டியும் டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மூலம் மீட்டு வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டையில் பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய இளைஞருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருகே சுப்பிரமணிய கோவில் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அதே பகுதியை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பாக கடந்த 2010ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது இவ்வழக்கு மீண்டும் வாலாஜாபேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. இவ்வழக்கை விசாரணை செய்த நீதிபதி பிரகந்தா குற்றவாளி கிருஷ்ணமூர்த்திக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். தர்மபுரி அருகே ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட இளைஞரை உயிருடன் தீயணைப்பு வீரர்கள் மீட்டுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் தம்மம்பட்டி ஊராட்சி வெள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தொப்பையாறு ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் பெஞ்சல் புயல் காரணமாக வந்த கனமழையால் உடைந்துள்ளது. அப்பொழுது அந்த வழியாக சென்ற அர்ஜுனன் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்டார். பின்னர் தகவல் அறிந்து வந்த திமுக ஒன்றிய செயலாளர் KP மல்லமுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் உடனே அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆற்றில் கயிறு கட்டி அந்த இளைஞரை உயிருடன் மீட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் மண் சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மதிமுக நிர்வாகிகள் உணவு அளித்துள்ளனர். பெஞ்சல் புயல் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட மண்சரிவால் பாறைகள் உருண்டு விழுந்து மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண்சரிவில் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்த மக்களை பேரிடர் குழுவினர் மீட்டு பள்ளிகளில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் மதிமுக நிர்வாகிகள் இந்த பேரிடரால் வாழ்வாதாரங்களை இழந்த மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உணவு பொட்டலங்களை வழங்கினர். திருவண்ணாமலை மண்சரிவில் 7 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக மண் பரிசோதனை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் பெய்த தொடர் கனமழையால் மலையின் மீது பாறை உருண்டு மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். இதனை அடுத்து மழையில் மண் ஸ்திரத்தன்மை குறித்து சென்னையில் இருந்து IIT துறை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மலையின் மீது இருந்து மழை வெள்ளம் சீறி பாய்ந்து வரும் காட்சி வெளியாகி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. விருதுநகரில் கண்மாயில் விஷம் கலந்த தண்ணீரை அகற்றி நோய் தொற்று பரவாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் முடியனூர் கண்மாயில் மீன்கள் வளர்ப்பு மற்றும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக வளர்க்கப்பட்டு வந்த மீன்கள் இறந்து தண்ணீரில் மிதந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது கண்மாய் நடுவில் இருந்த கிணற்று நீரில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததால் மீன்கள் இறந்து போனது தெரிய வந்தது. இதனை அடுத்து கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மேலும் இதனால் நோய் தொற்று அபாயம் ஏற்படாமல் தடுக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் மீது பொலிரோ வேன் மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் கண்டெய்னர் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த போது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் இருந்து கரூர் நோக்கி வாத்துக்களை ஏற்றி சென்ற பொலிரோ வேன் லாரியின் பின்பக்கத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டையை சேர்ந்த ஓட்டுநர் பசுபதி மற்றும் ஈரோட்டை சேர்ந்த கிளீனர் வெங்கட் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவும் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரியின் மீது ஜீப் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கருகம்பத்தூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சென்னை மணலி பகுதியை சேர்ந்த மாலிக் பாஷா உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் மேற்கொள்வதற்காக தூய்மை பணியாளர்களை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அனுப்பி வைத்துள்ளார். பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் மேற்கொள்வதற்கு அரியலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக 150 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 14 அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அனுப்பி வைத்துள்ளார். மேலும் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பாக பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தின் ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று காலை அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதன் ரிக்டர் அளவுகோலில் 5.6ஆகவும் பூமியின் ஆழத்தில் 10 கிலோமீட்டர் மையம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த இயற்கை பேரிடரில் உயிரிழப்புகள் குறித்து எந்த விவரங்களும் தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளனர். மலேசியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக அதிக கனமழை பெய்துள்ளது. இதனால் மலேசியாவின் கிளந்தான், திரங்கானு உள்ளிட்ட மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ள பாதிப்புகளில் சிக்கி மலேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தில் 30 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 491 நிவாரண முகாம்களில் 34,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு தாய்லாந்தில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய $224 மில்லியன் செலவாகும் எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக நீதிக்கும் பெண் உரிமைக்கும் எதிராக பாஜக அரசு செயல்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியை குறை கூற எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வித உரிமையும் இல்லை. அமைச்சர் ஏவா வேலு பதிலடி. தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்காதீர்கள். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். இன்று விண்ணில் பாய்கிறது PSLV-C 59 ராக்கெட். தெலுங்கானாவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.3 பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.